வா அருணாச்சலம், நீ இங்கே தான் வருவேன்னு தெரியும். என்ன நடந்துச்சு? என்ன உண்மையிலேயே நடந்துச்சு அவங்களுக்குள்ளன்னு தானே தேடி வரீங்க. நெறைய பேர் யோசிப்பீங்க, "மதனு உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேல? 2 பேருக்கு நடுவுல புயல் அடிச்சிட்டு இருக்குது. நீ பாட்டுக்கு நடுவுல போய் பொரி சாப்பிடலாம்னு நெனச்சேன்னா, புயல் உன்ன அடிச்சுட்டு போயிடும்." அப்படின்னு யோசிப்பீங்க. எல்லாம் தெரியும். நான் நேத்துலேருந்து வந்து எங்க திரும்புனாலும் வீட்லயும் சரி, ஆஃபீஸ்லயும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறப்பவும் சரி, மணிமேகலை வெர்சஸ் பிரியங்கா அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் ஊரே பேசிட்டு இருக்குது. அண்ட் மீ பீயிங் மீ நம்ம வந்து எப்படி நித்யானந்தா மாதிரி பேசினேன் பார்த்தீங்களா? மீ பீயிங் மீ ஐ அம் அ சோஷியல் கமெண்டேட்டர். சோஷியல் கமெண்டேட்டர்னா சொசைட்டில என்ன நடக்குதோ அதுக்கு தான் கமெண்ட்ரி குடுக்க முடியும். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்குறப்போ, நான் 3 விஷயங்கள முக்கியமா சொல்லிட்டு, இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலான்ட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட்டு ஓகேவா? ரொம்ப முக்கியமான விஷயம். நான் குக் வித் கோமாளி வந்து ரீசென்ட் டைம்ஸ்ல பார்க்கல. நான் இந்த ஷோ ஃபுல்லா ஃபாலோ பண்ணலைனாலும், இந்த கான்ஃப்ளிக்ட் வந்ததுக்கப்புறம், இவங்க 2 பேர் பிரச்சனை வந்ததுக்கப்புறம், நான் வந்து இதில இன்வால்வ் ஆன எல்லா எபிசோட்ஸ் அண்ட் முக்கியமான கிளிப்ஸ் எல்லாத்தையும் பார்த்து, அது நெறைய பேர் சோஷியல் மீடியால போட்டிருந்தீங்க. அது போகயுமே வந்து Hotstarல இருக்கிறதெல்லாம் பார்த்தாச்சு. இதெல்லாம் பார்க்குறப்ப நான் ஒரு விஷயம் நல்லா ரியலைஸ் பண்ணேன். நம்ம எல்லாருமே இந்த சிச்சுவேஷன்ல ஏதோ ஒரு இடத்துல ஸ்கூல்லயோ, ஆஃபீஸ்லயோ, காலேஜ்லயோ, இல்ல வாழ்க்கையில வீட்லயோ கண்டிப்பா ஃபேஸ் பண்ணிட்டுருக்கோம். அதனால இது எனக்கு ரொம்ப கனெக்ட் பண்ணிக்கிறது, ஏன் எல்லாரும் கனெக்ட் பண்ணிக்கிறாங்கங்கிறதுக்கு ஒரு பயங்கரமான ரீசன் கிடைச்சுச்சு. ஸோ, நம்ம சில விஷயத்த கண்டிப்பா அட்ரஸ் பண்ணணும். 2வது எனக்கு வந்து மணிமேகலை அவங்கள வந்து நான் மீட் பண்ணியிருக்கேன். 2, 3 டைம் ஈவென்ட்ஸ்லலாம் மீட் பண்ணியிருக்கேன். பிரியங்கா அவங்கள எனக்கு தெரிஞ்சு நான் மீட் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல. ஸோ எனக்கு 2 பேர் கூடயுமே எந்த பெர்சனல் கனெக்ஷனும் கிடையாது. பெர்சனல் விரோதமும் கிடையாது. அண்ட் நான் வந்து குக் வித் கோமாளியுமே வந்து ரெகுலரா உட்காந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஃபேனும் இல்ல. அப்போ இன்னைக்கு வீடியோல என்னதான் பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கனால், ஒரு உண்மையான விஷயம். நான் சொன்னேன்ல, வீட்லயா இருக்கட்டும், ஆர் ஆஃபீஸ்லயா இருக்கட்டும், ஆர் ஃபிரெண்ட்ஸ் கிட்ட பேசுறப்பமா இருக்கட்டும், எல்லாரும் ஏன் வந்து இந்த ஒரு இஷ்யூவ ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க? எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல கனெக்ட் ஆறாங்கன்னா, நம்ம எல்லாரோட லைஃப்லயும் அட் சம் பாயிண்ட் இன் டைம் நம்ம வந்து ஒண்ணு பிரியங்காவா இருக்கும், இல்ல மணிமேகலையா இருக்கும். நான் நம்மளோட ஆஃபீஸ்ல சொல்றேன், நம்மளோட வீட்ல சொல்றேன், நம்மளோட ஸ்கூல், காலேஜ்ல, நம்மளோட ஃபிரெண்ட்ஸ் சர்க்கிள்ல ஒண்ணு நம்ம ஒரு இடம், ஒரு விஷயம் நம்ம ரொம்ப நாளா ஒண்ணு பண்ணிட்டுருக்கோம். யாரோ ஒருத்தங்க நம்ம கிட்டேருந்து அத பறிக்கிறாங்கன்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். இல்லன்னா, இப்போ நம்ம ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஒண்ணு பண்ணிட்டுருக்கோம். அது பிடிக்காம யாரோ ஒருத்தங்க நம்ம கிட்டேருந்து புடுங்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம ஃபீல் பண்ணுவோம். கண்டிப்பா இந்த 2ல ஏதாவது ஒண்ணு நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணுவோம். நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ தாட் நம்ம எல்லாருமே இங்க கனெக்ட் ஆகுறப்போ, எல்லாருக்குமே வந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை வந்து, எங்கேயோ ஒரு இடத்துல அவங்கள கனெக்ட் பண்ணிக்கிறாங்க மணிமேகலையோட ஆர் பிரியங்காவோட. 2 பேருக்குமே வந்து சப்போர்ட் இருக்குது. அண்ட் ஆஃப் கோர்ஸ் இப்ப மணிமேகலை மட்டும் தான் பேசியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சப்போர்ட் அதிகமா இருக்குது. அண்ட் பிரியங்கா வந்து இனிமே பேசுவாங்க. பை டிஃபால்ட் சோஷியல் மீடியா வொர்க்ஸ் தட் வே. அவங்க பேசுறப்போ அவங்களுக்கும் வந்து ஒரு கிரவுட் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம நியூட்ரலா வெளியேருந்து பார்க்குறப்போ சில விஷயங்கள் ஆப்வியஸா தெரியுது. ஃபர்ஸ்ட் ஒன், ஏன் குக் வித் கோமாளி வந்து இவ்ளோ பர்சனல் லெவல்ல எடுத்துக்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2020ல வந்து கோவிட் அப்போ எல்லாருமே ரொம்ப வீட்டுக்குள்ள இருக்கிற நேரத்துல, யாருமே வந்து பெருசா டெலிவிஷன் என்கேஜ் ஆகாம சோஷியல் மீடியால இருந்த டயத்துல, குக் வித் கோமாளி வந்து நெறைய யங்ஸ்டர்ஸ மறுபடியும் டிவிக்குள்ள கொண்டு வந்துச்சு. டிவினா இந்த ஃபார்மேட்டுக்குள்ள கொண்டு வந்துச்சு. ஒரு ஷோ அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டுக்குள்ள. அண்ட் அப்போலேருந்தே நெறைய பேர் கனெக்ட் ஆகி, அதுக்கு வந்து நெறைய பேர் வந்து இப்போ குரோத் நல்லாவே வந்திருக்காங்க. லைக் ஷிவாங்கியா இருக்கட்டும், ஆர் அஸ்வினா இருக்கட்டும், ஆர் ராமர். நம்ம இப்படி சொல்லிட்டே போயிட்டுருக்கலாம். இங்க வர்றவங்க நெறைய பேர் வந்து லார்ஜர் ஸ்க்ரீனுக்கு போறாங்க. சோஷியல் மீடியால ஒரு ஃபேம் கிடைக்குதுங்கிறப்போ நெறைய பேர் அசோசியேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ குக் வித் கோமாளி வந்து இண்டிபெண்டன்ட் டிவி ஷோவா இல்லாம, அது பெர்சனல் லைஃபோட கனெக்ட் ஆகுற ஷோவா இருக்குது. இதுல இருக்கிற விளாக்ஸ் எல்லாம் வந்து நம்ம YouTubeல பார்க்கலாம். ஐ திங்க் இப்போ இர்ஃபானும் போயிருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து ரியல் லைஃபையும், அங்க இருக்கிற ஒரு ஷோவையும், அதோட கன்டினியூவேஷன் இஸ் ஹேப்பனிங் இன் ரியல் வேர்ல்ட். அதையுமே நம்மளுக்கு சோஷியல் மீடியால அப்டேட் பண்ணிட்டுருக்காங்கங்கிறப்போ, இந்த ஒரு ஷோ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லா போயிட்டுருக்குது. இத ரன் பண்ணிட்டு இருந்தது வந்து மீடியா மேசன்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. ரீசென்ட் டைம்ல மீடியா மேசன்ஸ்ங்கிறவங்க வந்து சன் டிவிக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஷோவ வந்து ஒரு டீம் தான் இங்க ஹேண்டில் பண்ணிட்டுருக்காங்க. டீமே வந்து ஒரு மாதிரி 2ஆ ஸ்ப்ளிட் ஆகுது. சில பேர் சன் டிவிக்கு போறாங்க, சில பேர் விஜய் டிவிக்கு போறாங்க. அப்போலேருந்தே இங்க ஒரு சலசலப்பு இருந்துச்சு. இப்போ ரீசென்ட்டா ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டது என்னன்னா, மணிமேகலை ஹூ வாஸ் த ஆங்கர் திஸ் டைம் இந்த ஷோக்கு குக் வித் கோமாளிக்கு. அவங்க வந்து எனக்கு வந்து ரொம்ப அவங்களோட வேர்ட்ஸே நான் உங்களுக்கு கோட் பண்ணணும்னா, எனக்கு வந்து இங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் பிரச்சனை இருக்குது. நெறைய பேர் டாமினேட் பண்றாங்க. எஸ்பெஷலி அவங்க பிரியங்காவ டார்கெட் பண்ணி சொல்றது வந்து, அவங்க என்ன டாமினேட் பண்றாங்க. ரொம்ப நாளா கோமாளியா இருந்துகிட்டு, இப்போ ஒரு ஆங்கர் ஆகியிருக்கேன். ஆங்கர் ஆனதுக்கப்புறம் ஆங்கர் வேலைய என்னைய பண்ண விடாம அவங்க வந்து டாமினேட் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த ஷோல நான் தான் ஆங்கர். அவங்க ஆங்கர் இதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்கங்கிறதுக்காக இங்கேருந்து என்னைய அமைதியாக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க பேசியிருக்காங்க. சொல்லிட்டு எனக்கு இங்க ரொம்ப டாமினேஷன் நடக்குதுங்கிறதையும் அவங்க வெளிப்படுத்திட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. எனக்கு அங்க என்ன நடந்துச்சுன்னு ஓகே தெரியும். இப்ப நெறைய பேர் ஃபிரெண்ட்ஸ் எனக்கும் அதுக்குள்ளலாம் இருக்காங்க. கேள்விப்பட்டேன். பட் எனக்கு இந்த வீடியோல அத ஃபோக்கஸ் பண்ண வேணாம். இது வந்து ஆடிங் மோர் ஃபியூவல் டூ த ஃபயர்ம்பாங்கல்ல. அங்க ஒரு ஆல்ரெடி ஒரு தீ பத்தி எரிஞ்சிட்டு இருக்குது. இந்த வீடியோக்காக நான் சும்மா போய் அத எரிய விடணும்னு நெனைக்கல. நான் மேஜரா இங்க ஃபோக்கஸ் பண்ணணும்னு நெனைக்கிறது,
நம்ம எல்லாருமே நான் சொன்ன மாதிரி ஒரு பிரியங்காவா இருக்கோம், ஒரு மணிமேகலையா இருக்கும் நம்மளோட லைஃப்ல. அண்ட் இதுல யாரு தப்பு, யாரு கரெக்ட்ங்கிறது வந்து நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்றோம், இல்ல நம்மளுக்கு யாரோ பிடிக்குங்கிறத பொறுத்து தான் இருக்குது. எனக்கு நடந்த ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இப்போ முக்கியமான விஷயம் என்ன நடந்துச்சுங்கிறது வந்து உங்களுக்கே நாளாக தெரியும். எல்லாரும் பேச தான் போறாங்க. பட் அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ ஒரு லக்ஸுரி இப்போ வந்து மணிமேகலை அவங்களுக்கு இருக்கிறது வந்து ஒரு லக்ஸுரி. நான் வந்து குவிட் பண்ணிட்டு கிளம்புறேன், என் செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியம்னு. எல்லாருமே அதை சொல்ல முடியுமா ரியல் லைஃப்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாதுங்கிறது தான் சிம்பிளான பிரச்சனை. உங்க எல்லாருக்குமே தெரியும், நான் இப்போ தான் யூடியூப் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இங்கே நிற்கிறதெல்லாம். பட் அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ரெகுலர் 9 to 6 ஜாப் பார்த்துட்டு இருந்த ஒரு பையன் தான். அப்படி இருக்கிறப்போ நான் யூடியூப்குள்ளே கண்டிப்பாக வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாம், அந்த இதில் ஒரு ஏர்ன் பண்ணலாம், இது எதுவுமே தெரியாத ஒரு பையன். அப்படி இருக்கிறப்போ எனக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே போகிறேன். உள்ளுக்குள்ளே போனப்போ எனக்கு ஐ லவ் த ஜாப், கிரேட் ஆஃபீஸ், எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் ஏனோ நான் உருவாக்கக்கூடிய என்னோட ஐடியாஸ், ப்ராஜெக்ட்ஸ் எதுவுமே வந்து நிறைய இம்ப்ளிமெண்ட் ஆக மாட்டேங்குது. அதுக்கு எப்போவுமே வந்து ஒரு பிளாக் வந்து விழுகுதுன்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. என்னோட ஒர்க் பண்ணிட்டுருக்கிற அதே சர்க்கிளில் இருக்கிற சில பேர் வந்து இந்த பையன் என்ன புதுசாக வந்துட்டான், இவன் என்ன நிறைய புதுசாக மாற்றுறான், அந்த மாதிரி ஆங்கிளில் சில பேர் பார்க்குறாங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த பிரச்சனையை நான் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு எனக்கு டே 1 எனக்கு வந்து என்னடா இது செட் ஆகலை, நான் கிளம்புறேன் அப்படின்னு நான் யோசித்தேன். உண்மை என்னென்னா இன்றைக்கும் ஆஃபீஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப் கேங்ஸாக இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், நோ ஒன் குவிட்ஸ் த இன்ஸ்டிடியூஷன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நிறைய பேர் நினைப்போம் அந்த ஆஃபீஸ் அவங்க குவிட் பண்ணுறாங்கன்னு. நோ, பீப்புள் டோன்ட் குவிட் த ஆஃபீஸ், பீப்புள் டோன்ட் குவிட் த ஸ்கூல் ஆர் காலேஜ். அவங்க சுற்றி இருக்கிற நபர்களை தான் குவிட் பண்ணுறாங்க. யதார்த்தம் இதுதான். அது வந்து பே ஹைக்காக இருக்கலாம், இல்லை இங்கே இருக்கிற பசங்களை விட இன்னொரு ஒரு பஞ்ச் இடத்துக்கு நான் போனேன்னா பே ஹைக் ஆகலாம்னு நினைக்கலாம். இங்கே இருக்கிறவங்கள விட எனக்கு இன்னொரு பெட்டர் என்விரான்மெண்ட் வேணும்னு நினைக்கலாம். வாட் எவர் இட் இஸ். பட் இந்த செட் ஆஃப் பீப்புளை தான் குவிட் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அப்போ அந்த குவிட் பண்ணக்கூடிய பீப்புள், இப்போ மணிமேகலை வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்புளை குவிட் பண்ணிட்டு வெளியே வந்திருக்காங்க. அந்த கால் என்னால் அப்போ எடுக்க முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் மாதம் நான் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அஃப்கோர்ஸ் நான் எங்கே போய் சேர்ந்தாலும் புதுசாக ஒரு பையன் வந்து ஒரு டீமுக்குள்ளே வந்து சேர்ந்தாலோ, இல்லை வந்து ஒரு லீட் ரோல் எடுத்தாலோ, புது ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கப்பட்டாலோ, அது ஆல்ரெடி அங்கே இருக்கிறவங்க இருப்பாங்களா, அவங்களுக்கு வந்து நெருடலாக தான் இருக்கும். நம்ம நிறைய பேர் மிஸ் பண்ணுறது என்னென்னா, நம்ம வந்து அந்த இடத்துல இருந்திருப்போம் தெரியுமா. நம்ம அந்த டீமுக்கு புதுசாக வந்தப்போ, நம்ம புதுசாக ஒரு லீட் ரோல் பார்க்க ஆரம்பிச்சப்போ, நம்ம புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தப்போ, நம்மளுக்கும் அது நம்மளுக்கு மேலே இருக்கிறவங்க கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை ரியலைஸே பண்ணாமல் அப்போ நம்மளுக்கு அது பிரச்சனைன்னு தெரிஞ்சிருக்கும். பட் நம்ம ஹையர் ரோலுக்கு வர்றப்போ அடுத்து வரவங்களுக்கு வந்து அதையே கொடுக்குறோம். கரெக்டாக அது ஒரு இன்செக்யூரிட்டி. யாராக இருந்தாலும் 4-5 மிஸ்டேக் பண்ணி தான் கற்றுக்கிட்டு க்ரோ ஆவாங்க. மிஸ்டேக் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. யாராக இருந்தாலும் புதுசாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஐடியா கொண்டு வரப்போ எக்ஸிஸ்ட் ஆகிறவங்களுக்கு அது தப்பாக தான் தெரியும். ஸோ இந்த இடத்துல இந்த கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் தான் முக்கியம்னு நினைக்கிறேன். இப்போ இதே இஷ்யூக்கு நம்ம வந்து பிரியங்கா கிட்ட கூப்பிட்டு அவங்க வந்து ஒன்று பேசுவாங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக எப்போவாவது அவங்க லைஃப் டைமில் இதை அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். அவங்க அப்படியே கடந்து போயிட மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. அவங்க அட்ரஸ் பண்ணுறப்ப வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அவங்க கொடுப்பாங்க. மணிமேகலை ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அப்பவும் கொடுக்கலாம். ஸோ இவங்க 2 பேரோட பெர்ஸ்பெக்டிவ்ங்கிறது 2 சைட் ஆஃப் காயின் தான். இவங்களுக்கு ஒரு வியூ இருக்குது, அவங்களுக்கு ஒரு வியூ இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இதில் இவங்க கரெக்டாக அவங்க தப்புங்கிறதுக்குள்ளலாம் எனக்கு போகிறது இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா அது அவங்களோட பஞ்சாயத்து அவங்க பார்த்துக்கட்டும். பட் நம்மளோட லைஃப்பில் இந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கும்ல, நம்மளுக்கு தோணும்ல, இவங்க நம்மளுக்கே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இவங்க ஏன் நம்மளுக்கு போகிறாங்கிறப்போ நான் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே அந்த லக்ஸுரி இருக்காது. குவிட் பண்ணிட்டு ஓகே போகலாம். ஏன் அந்த லக்ஸுரி இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா, டே 1 எனக்கு அந்த லக்ஸுரி இல்லை. ஏன்னா அதான் என் பொழைப்பு. இங்கே வேலையை விட்டு உடனே அடுத்த வேலையை தேடலான்னு சொல்கிறதுக்கு வீட்டில் ஒரு வருமானம் அப்போ இருந்திருக்கணும். அதெல்லாம் இல்லைங்கிறப்ப அது ஒரு லக்ஸுரி. அது வந்து ஒரு ஓகே, ஒரு நாள் வேறு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா அப்போ பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அதை தள்ளி போட்டுக்கிட்டே போயிட்டு இருப்போம். எனக்கு தெரிஞ்சு இப்போ மணிமேகலை குவிட் பண்ணுறப்போ அவங்களுக்கு வந்து இது போக ஷி வில் டெஃபினெட்லி ஹேவ் அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஏன்னா நான் வெரி வெல் நோன் ஃபேஸ். நான் அவங்கள நிறைய ஷோவில் பார்த்துருக்கேன். ஆங்கரிங் பயங்கரமாக பண்ணுறாங்க. அவங்களுக்கு அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்குது, இதை தாண்டி வெளியே போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வரும். அதனால தான் அவங்க அதை பண்ண முடியுது. நம்மளோட லைஃப்பில் நம்ம எல்லாருக்குமே அதை பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கப்போ அக்யூமுலேட் யுவர் டேலண்ட். ஓகேவா? ஒரு படத்தில் வந்து ஒரு செம்ம டயலாக் இருக்குது. எந்த படம்னு மறந்துட்டேன். நான் வந்து இந்த இடத்துல இருந்து கிளம்பி போய் எங்கனாலும் பொழைச்சிப்பேன், ஏன்னா எனக்கு வேலை தெரியும். உனக்கு வேலை தெரியாது, நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ட் வரப்போ ஒன்று அவங்கக்கிட்ட டேரெக்டாக பேசணும். யார் கான்ஃப்ளிக்ட் நம்மளுக்கு உருவாக்குறாங்களோ அவங்கக்கிட்ட டேரெக்டாக பேசி அட்ரஸ் பண்ணோன்னா அவங்களுக்கு வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். எப்போவுமே நம்ம யோசிக்கிற ஆங்கிள்லேயே அவங்களும் யோசிப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே உட்காந்து பேசினா சரியாக்க முடியும். மிகப்பெரிய போர்களே உட்காந்து பேசி சரியாக்கியிருக்காங்க. நம்ம ஹியூமன் ஹிஸ்ட்ரியில் தான் சொல்கிறேன். நாடுகளுக்குள்ளே இருந்த சண்டைகளை வந்து பேசி சமாளிச்சப்போ, பேசி சுமூகமாக முடிச்சப்போ நம்மளோட ஹியூமன் கான்ஃப்ளிக்ட் வந்து நம்ம பேசி தீர்க்க முடியும். பட் ஒருவேளை அவங்க பேசுறதுக்கு சரியான ஆளே இல்லை, உங்களுக்கு இந்த இடம் செட் ஆகுறது ரொம்ப கஷ்டம்னு தெரிஞ்சிருச்சுன்னா, ஒரு குவிட் பண்ணுறாங்கிற ஒரு லக்ஸுரி இருக்குல்ல, அது இமீடியட்டாக நம்ம போக முடியாது. ஃபஸ்ட்டு ட்ரை டு ரிசால்வ் த இஷ்யூ. அட்ரஸ் பண்ண முடியாத ஆள் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மீடியேட்டர் கூப்பிடுங்க. உங்கள் 2 பேருக்கும் காமனாக யாராவது இருப்பாங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நீங்கள் பில் கேட்ஸ், மார்க்
மார்க் ஜக்கர்பர்க்னு 2 பேர் இருந்தாலும் அவங்களுக்கு மேலே ஒரு ஆள் இருப்பாங்க. இன் திஸ் கேஸ் ஒரு லீகலாக ஒரு என்டிட்டி இருக்கலாம், கரெக்டாக ஒரு ஜட்ஜ் இருக்கலாம், ஒரு பிரசிடென்ட் இருக்கலாம். உட்காந்து பேச்சுவார்த்தை பண்ணுறதுக்கு என்றைக்குமே 2 பேருக்கு நடுவில் பெரிய ஆள் ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ நம்ம லைஃப்பில் பிரச்சனை இருக்கிறப்ப அந்த மீடியேட்டரை அப்ரோச் பண்ணுவோம். யோசிக்க வேணாம், அது ஈகோ பிரச்சனைலாம் கிடையாது. அப்ரோச் பண்ணி சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். பட் மீடியேட்டர் நியூட்ரலாக இருக்கணும். அவர் இதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு யாருக்கும் கோல் அடிக்கக்கூடாது. அதுவும் முடியலை, நீங்கள் வந்து கிளம்பணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அக்யூமுலேட் டேலண்ட், அக்யூமுலேட் நாலேஜ். எந்த ஒரு இடமா இருக்கட்டும், எனிதிங், எந்த இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கனாலும். நான் நிறைய பேசுகிறப்ப நிறைய ஐடி எம்ப்ளாயிஸால் கனெக்ட் பண்ண முடியும், வீட்டில் இருக்கிற இஷ்யூஸ் நிறைய பேர் கனெக்ட் பண்ண முடியும், ஒரு ஆண்டர்பிரினர்ஸ்னால கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த நாலேஜ் அக்யூமுலேட் பண்ணதுக்கப்புறம் தூக்கி போட்டு கிளம்புங்க. chaos is not a pit, chaos is a ladder அப்படின்னு சொல்லிட்டு ஷெர்லாக்ல ஒரு கோட் வரும். அதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சனை நடக்கிறப்போ நம்ம வந்து அது வந்து வாழ்க்கையோட முடிவுன்னு நினைப்போம். பட் பிரச்சனை நடக்கிறப்போ தான் நம்ம வளருவோம். ஏன்னா பிரச்சனை வந்து நம்மளை சீக்கிரமாக யோசிக்க வைக்கும். நம்மளை அடுத்தடுத்து ஏதாவது ஒரு, ஏன்னா நம்ம ஒரு பேனிக் ஸ்டேட்டில் போடப்படுறோம். எப்போவுமே எந்த பிரச்சனையும், உங்களுக்கும் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் பாய் ஃப்ரெண்டுக்கும் இருக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும், அப்பா அம்மா கூட இருக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும், எப்போவுமே பிரச்சனை வந்து நம்மளை ஒரு ரிசல்யூஷனை நோக்கி ஓட வைக்கும். நம்மளை வந்து இந்த பிரச்சனை வராத மாதிரி போக வைக்கும். ஸோ கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் வந்து கேயாஸ் அப்போ நம்ம பயங்கரமாக பண்ணுவோம். அதாவது ஹியூமன் பிரெயின் அப்படி தான் நம்ம ரெடியாக இருக்குது இத்தனை வருஷமாக எவல்யூஷனில். ஸோ ட்ரை டு ரிசால்வ் இட். ஓகேவா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நான் வந்து கொஞ்ச நாளாக சின்ன வயசுலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாமியார் மருமகள் பிரச்சனை வந்து அதிகமாக டிவியில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ரியல் லைஃபோட ரிஃப்ளெக்ஷன் டிவி. நிறைய இடத்துல வந்து வீட்லேயும் பார்த்தீங்கன்னா மாமியாருக்கும் மருமகளுக்கும் நிறைய சண்டை. எந்த குடும்பத்துக்குள்ளே போனீங்கனாலும் ஏதாவது ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கும். ரீசெண்ட் டைம்ஸில் அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இல்லைன்னு சொல்லலை, பட் கம்மியாக இருக்குது. நிறைய பேர் வீட்டில் நம்ம கவனிப்போம். அது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜென்ரேஷன் ஆஃப் மாமியார்ஸ், இன்னைக்கு மாமியாராக இருக்கிற நிறைய பேர் வந்து அவங்க மருமகளாக இருக்கிறப்ப அவங்க ஒரு டெசிஷன் எடுத்துட்டாங்க. இனிமே எனக்கு ஒரு மருமக வருவாள்ல, அன்னைக்கு நான் இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுத்ததுனால நிறைய குடும்பத்தில் இந்த பஞ்சாயத்து கம்மியாக இருக்குது. இது நிறைய பேர் உங்கள் வீட்டோடய கனெக்ட் பண்ணுவீங்க. மேபி உங்களோட அம்மாவுக்கும் ஆச்சிக்கும் சண்டை இருந்திருக்கலாம். ஆனால் உங்கள் வீட்டில் இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கும் உங்களோட அம்மாவுக்கும் சண்டை இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் அந்த இம்பாக்ட் அந்த அளவுக்கு இல்லாமல் இருந்திருக்கும். ஒரு டெசிஷன் ஒரு ஜென்ரேஷனாகவே எடுக்கிறாங்க. இப்போ இதே மாதிரி ஒரு ஜென்ரேஷன் ஆஃப் பீப்புள், இன்னைக்கு நம்ம சொசைட்டியில் இருக்கக்கூடிய மக்கள் இருந்துக்கிட்டு ஒரு ஜென்ரேஷன் ஆஃப் பீப்புள் இருந்துக்கிட்டு, ஓகே அடுத்த ஒரு ஜென்ரேஷன் இந்த ரோலுக்கு வருவாங்கல்ல, அப்போ எனக்கு இருக்கக்கூடிய ப்ரெஷரை நான் அவங்க கிட்ட இன்சர்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்கன்னா நிறைய பிரச்சனைகள். நான் வந்து டெலிவிஷனை பற்றி பேசல, மொத்தமாக எல்லா ரோல்லையும் சொல்கிறேன். இந்த டெசிஷனை நம்ம அவங்க கிட்ட கொடுத்தோம். ஏன்னா ஒருத்தவங்களை கூப்பிட்டு ஒரு ரோல் கொடுக்குறோம், அப்படி கொடுத்தோன்னா அவங்க மேலே நம்பிக்கை வச்சு தான் கொடுக்குறோம். அவங்க தப்பாக பண்ணுறாங்களோ கரெக்டாக பண்ணுறாங்களோ, அது அன்லெஸ் இட் கோஸ் அவுட் ஆஃப் த வே அவங்களா இருக்க விட்டோன்னா அவங்க கற்றுக்கவும் செய்வாங்க, அவங்க இம்ப்ரூவ் ஆவாங்க. ஈவென்ச்சுவலி தே வில் பி வெரி கிரேட்ஃபுல் டு யூ. இருக்கிறதுல மிகப்பெரிய கிஃப்ட் உங்களுக்கு அதுலேருந்து என்ன கிடைக்கணும், அவங்க உங்களுக்கு ஒரு கிரேட்ஃபுல்லாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நீங்கள் வழி விட்டதுனால தான் வர முடியுதுன்னு. ஸோ இதெல்லாம் ஒரு மேஜர் டேக்அவே. செலிபிரிட்டிஸ்னால் ஏதோ தூக்கி வச்சு பார்ப்போம், அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் மனுஷங்க தான். நம்ம வீட்டில் என்னென்ன பஞ்சாயத்து இருக்கோ அவங்க வீட்லேயும் அதே பஞ்சாயத்து இருக்குது. நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அவங்க வீட்லேயும் எல்லா பிரச்சனையும் இருக்குது. இங்கே எந்த ஒரு பர்சனோட தனிப்பட்ட மனிதரோட என்னைய இந்த பக்கத்தில் உங்ககிட்ட உட்காந்துட்டு இருக்கவங்கள உங்களோட வாழ்க்கை, யாரோட வாழ்க்கையை நம்ம தனியாக ஒரு டிவி ஷோவை எடுத்தாலும் அது ஒரு ஷோ தான். அது சொல்வதெல்லாம் உண்மை, கரெக்டாக? ஸோ இதான் எல்லா ஹியூமன்ஸும் இதே கேட்டகரி தான். ஸோ என்றைக்குமே செட் பவுண்ட்ரிஸ். நான் 2 பேருக்கும் ப்ரோவாக தான் சொல்கிறேன். நான் யாருக்குமே தனியாக சப்போர்ட் பண்ணல, ஜென்ரலாக சொல்கிறேன். எப்போவுமே செட் யுவர் லிமிட்ஸ் அண்ட் செட் யுவர் பவுண்ட்ரிஸ் கிளியர்லி. இதுதான் நான் பண்ண போகிறேன், இது நீங்கள் பண்ணுங்கள், இது என் ரோல், இது உங்கள் ரோல் அப்படிங்கிறத கிளியராக நம்ம டிவைட் பண்ணி வச்சிட்டோன்னா அந்த இடத்துக்குள்ள வந்து இமோஷன்ஸ் ரைட் ஆகாது, இமோஷன்ஸ் ஈகோக்கு வழி கொடுக்காது. இது எல்லாமே சால்வ் பண்ணிட முடியும். நான் சொன்ன மாதிரி எனக்கு இந்த இந்த ஒப்பீனியன் வந்து நம்ம சொல்கிறோமே, இந்த ஷோ நம்ம பார்க்கலையே, அந்த கன்சர்ன் எல்லாத்தையும் தாண்டி எனக்கு வந்து இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாஸ் நான் பர்சனலாக யோசிச்சிருக்கேன். நானுமே அந்த லக்ஸுரி எனக்கும் வந்துச்சு. ஓகே, அதை விட்டுட்டு நான் யூடியூப் எடுத்துக்கலான்னு சொல்கிறதுக்கு நான் கண்டினியூஸாக யூடியூபையும் க்ரோ பண்ணிட்டே இருந்தேன். எனக்கு தனியாக நான் ஒரு ஒர்க்கை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ இந்த ஒரு செகண்டரி க்ரோத், நீங்கள் ஒரு இடத்துல உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஸ்டார்ட் லுக்கிங் ஃபார் செகண்டரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பில்ட் இட் ஸ்ட்ராங்லி, தென் குவிட். எனக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதை பார்த்து நிறைய பேர் அவங்க இருக்கிற இடத்துலேருந்து உடனே ஜம்ப் ஆகிடக்கூடாது. எல்லாருக்குமே அந்த லக்ஸுரி இருக்காது. நான் மறுபடியும் அதை தான் எம்ஃபசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே அந்த லக்ஸுரி கிடையாது. அண்ட் நான் சொன்ன மாதிரி இது 3 இடத்துல ரொம்ப காமனாக பார்ப்பீங்க. ஒன்று, புதுசாக ஒருத்தங்க ஒரு ரோல் கொடுக்கப்படுது, ரொம்ப நல்ல டீமில் இருக்கிறவங்களுக்கு புது ரோல் கொடுக்கப்படுதுன்னா அவங்க இந்த கான்ஃப்ளிக்ட் ஃபேஸ் பண்ணுவாங்க. புதுசாக ஒருத்தங்க டீமில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவங்க இந்த கான்ஃப்ளிக்ட் ஃபேஸ் பண்ணுவாங்க. 3வது, ரோல் ஜம்ப் ஆகுறாங்க, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியிலேருந்து இன்னொரு ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு போனாங்கன்னா அங்கேயும் இதை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த எந்த கேட்டகரியில் வேணாலும் நீங்கள் இருக்கலாம். ஸோ பி காம் அண்ட் டேக் கரெக்ட் டெசிஷன்ஸ். அண்ட் இப்போ இந்த வீடியோ நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்தப்போ உங்கள் மைண்டில் யாரோ ஒருத்தவங்க ஓடிட்டே இருந்திருப்பாங்க. இவங்க கிட்ட இதை நான் சொன்னால் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அவங்க கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி சொசைட்டியில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கான கமெண்ட்ரிஸும் நீங்கள் டெய்லி தெரிஞ்சுக்கணும் 10 நிமிஷத்தில் நினச்சிங்கன்னா எம்ஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை எம்ஜி ஸ்குவாட். சியர்ஸ்.